சார் இவ்வளோ நேரமா இவங்க பேசினத பார்த்துருப்பீங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா, மனோபலம் குன்றியவர்களுக்கு வந்து பேய் வந்து புடிக்குது அப்படிங்கிறத அவங்களே சொல்றாங்க. பேய் இருக்கா? இல்லையா? உங்கள பொறுத்தவரைக்கும்? இல்ல இது பழைய சமய நம்பிக்கை. இப்ப வந்து இது கிட்டத்தட்ட பேயோட நிப்பாட்ட முடியாது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மா, நல்ல ஆன்மா, துராத்மா, அதுக்கு தண்ட கர்ம வினைகள். இது வந்து பெரிய இட்ஸ் மோர் ஆஃப் அ ஒரு என்ன இறையியல் விஷயம். இதுக்கு வந்து தீர்வு காண முடியுமான்னு தெரியல. நம்ம பௌத்தம் பேசுனீங்கன்னா அனாத்மா. பௌத்தம் வந்து ஆத்மாவோட இது பண்ணாது. ஸோ அந்த தரப்புல அந்த ஒரு புத்தவாதிய வச்சிருந்தீங்கன்னா, வேறுபட்ட பார்வை கிடைக்கும். இப்ப சயின்ஸுக்கு வருவோம். கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் சயின்ஸ் தன்னோட கால பதிக்குது. ஸோ வந்து பேய்ங்கிறது அது ஒரு தனி ஏரியா. மனிதனோட பிரச்சனைகளை மனித தளத்திலே புரிஞ்சுக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் ப்ராப்ளம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃபேக்டர். மனித தளத்திலே இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் போக தேவை கிடையாது. மனித தளத்திலே நீங்கள் பேய்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை மனித தளத்திலே புரிந்து கொள்ள முடியுங்கிற ஒரு பெரிய அந்த அதுக்கு தான் அப்போ தான் ஸ்டடி ஆஃப் மைண்ட் வருது. இந்தியா மாதிரி நாடுகளில் கிட்டத்தட்ட நானும் எழுத்தாளர் கோபி கிருஷ்ணனும் என்ன நடக்குதுன்னு களப்பணி பண்ணுவோம். மக்கள் என்ன யோசிக்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தீர்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் போனோம். குணா படத்தை எடுத்த குணசீலம், புளியம்பட்டி சர்ச்சு, திருவனந்தபுரத்து சோட்டானிக்கரை, எல்லா இடத்துக்கும் போனோம். அங்கே வந்து இன்னும் ஒரு வலுவான எளிய சமய நம்பிக்கைகள் இருக்கத்தான் செய்யுது. இதை வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்படி முடிச்சிட முடியாது. அவங்க எளிமையான நம்பிக்கைகள். மனுஷனுக்குடைய ஏகப்பட்ட பிரச்சனைகள், கிரைசிஸ் இருக்குது, எமோஷனல் கிரைசிஸ் இருக்குது. வந்து அதோட ஒரு ஒரு வடிகால தான் போகிறாங்க. நீங்கள் கராராக இருக்கிறவங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை வந்து ஜீரணிக்க முடிஞ்சவங்க ஜீரணிச்சுக்கிடுவாங்க. இல்லை ஒரு ஆறுதல் தேடி போகிறவங்களுக்கு வந்து இது ஒரு மாற்று இதாக தான் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இந்த சைக்காலஜிக்கலாக அப்படி தான் புரிய முடியும். சரியா தவறா அப்படிங்கிறது பெரிய டிபேட். இருக்கா? இல்லையாங்கிறது ஒரு டிபேட். அத தீர்வு சொல்ல முடியாதுங்கிறீங்க. முடியாது, முடியாது, முடியாது. ஏன்னா இங்க உட்கார்ந்திருக்கவங்க எனக்கே நடந்துச்சு, எங்க அம்மாவுக்கு நடந்துச்சு அப்படின்லாம் ஒரு இல்ல அதுல 2 சூசைட் சொன்னீங்க. யாரோ 2 பேர் சூசைட். அது வந்து ஒரு பொதுவா பண்ண முடியாது. இப்ப நாங்க வந்து இன்டர்வியூ பண்ணாலே நாங்க ஒரு டீடைல்ல பண்ணுவோம். ஒரு மைண்டை வந்து எப்படி அப்ரோச் பண்றோம் நான் சொல்றேன் இல்லையா? பயாலஜி, சைக்காலஜி, சோஷியாலஜி இந்த 3 சேர்ந்த கலவை தான். இதை வந்து ஒரு எல்லாருக்குமே வரும். சூசைடுங்கிறது அது ஒரு தனி துறை. அது நான் போறேன்னு சொல்லிட்டு அது எனக்கே தாட் கிடையாதுன்னு சொல்றேன் நானு. அது போய் வந்தும் எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் பண்ணனா? இல்ல நீங்க அது வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது ரொம்ப சிக்கலானது. நம்ம வந்து மனுஷன் வந்து ரொம்ப பகுத்தறிவு ரீதியா தான் இயங்கிக்கிட்டு இருக்கான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆழ்மனம் இருக்கு. நீங்க வந்து சரௌண்டிங் அவ்வளவு ஃபேக்டர்ஸ். ஓகே சார். எனக்கு இதுக்கு முன்னாலேயும் எங்க வீட்ல இருந்து எந்த ஒரு ப்ரெஷரும் குடுத்தது கிடையாது. நான் நார்மலா தான் இருக்கேன். காலேஜ் சைட்லயும் நான் நார்மலா இருக்கேன். நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஜாலியா இருக்கிற பெர்சன் நானு. அப்படியே தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்குன்னு என்ன ஒரு டிப்ரஷன் வந்துச்சு? என்ன ஒரு மைண்ட் தாட் நான் நீங்க போணும் டிப்ரஷனோட அப்படின்னு. தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இம்பல்சிவிட்டி அந்த கடைசி ஒரு நிமிஷம் வந்து தூண்டி விடக்கூடிய நிறைய கேசஸ் அதான் இருக்கு. நாங்களும் சொல்றேன் நானு. அதான் எங்க மைண்ட் எந்த கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றோம் நாங்க. அதான் அது உங்களுடைய ஆளுமையா இருக்கலாம். இந்த இம்பல்சிவிட்டி அந்த நிமிஷம் டிசைட் பண்ணும். அத நீங்க சயின்டிஃபிக்கா சொன்னீங்கன்னா, அது சயின்ஸ் அப்படின்ற நாங்க அது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம்.